ஒரு ஸ்கிட்டா பண்ண போறோம். ரெடியா எல்லாருமே? ஓகே. ஹரிதாஸ் டாக்கூர், நித்யானந்த பிரபு ரெண்டு பேர் வாங்க பார்க்கலாம். ஹே, அலங்காரம்லாம் போட்டு வச்சுட்டாங்களா? என்னடா இது? ஹரிதாஸ் டாக்கூர் எங்க? ஜப்பமாலை எங்கப்பா ஹரிதாஸ் டாக்கூருக்கு? ஜப்பமாலை ஒன்று போட்டு விடுங்க ஹரிதாஸ் டாக்கூருக்கு. ஜப்பமாலையை மறந்து போயிட்டு வந்துட்டாரு. ஓகே. ஹே ஹரிதாஸ், ஹே நித்யானந்தா, மைக் அவங்களுக்கு கொடுங்க. நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நதியா முழுவதும் பயணம் செய்து யாரெல்லாம் உங்க கண்ணில் படுறாங்களோ எல்லாருக்கும் என்ன பண்ணும்? இந்த கிருஷ்ண பக்தியை கொடுக்கணும். சொல்லிட்டு கிளம்புங்க, அப்படியே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்புங்கப்பா. சலோ. இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட இப்போ கேட்கணும், எல்லாத்துக்கும் மந்திரம் சொல்ல சொல்கிறேன். மேக்கப் போட்டால் பத்தாது. தயவு செய்து சொல்லுங்க. அதிகமாக நெக்ஸ்ட் வீடு தயவு செய்து மூணு நாள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. ஒரே நாள்ல சங்கி தப்பே முடியல. ஹரே கிருஷ்ணா. தயவு செய்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். ஓகே. ஜகாய் மதாய் சலோ, அந்த பக்கம் உட்காருங்க. நீங்க இல்லப்பா, ஜகாய் மதாயை கூப்பிட்டு நீங்க வந்தீங்க. அங்க இல்லைங்க, நீங்க இன்னும் கண்டினியூ பண்ணிட்டுருங்க. நீங்க அப்படி அங்கிருந்து பார்த்துட்டு வரணும். உங்களிலே அந்த பக்கம் உட்காந்து ஆரம்பிங்க. இப்ப நீங்க நடிக்கவே தேவையில்லை, உங்களுக்கு உண்மையான சொரூபம் வெளில வந்தாவே போதும். ஹரே கிருஷ்ணா. ஹரிதாஸ் நம்மள மாதிரி இந்த உலகத்துல ஆனந்தமா இருக்கிறது எவரும் கிடையாதுடா. கண்டிப்பா நல்லா குடிக்கணும், குடிக்கிறதே வாழ்க்கையா இருக்கணும். வாங்கயா. நித்யானந்த பிரபு, ஹரிதாஸ் டாக்கூர் இப்பொழுது ஜகாய் மதாயை அணுகிறார்கள். நாங்க ஓடுறது, ஆடுறது, பறக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடுவோம். மாமிசத்துலதான் சத்து ஜாஸ்தி. ஸ்பீக்கர் மைக் போதும், அவங்க பேசிட்டு சந்தோஷமா மைக் எல்லாம் பேசிட்டு இருங்க. இனிமேல் நீங்க மைக் எல்லாம் அப்படியே பேசிட்டு இருங்க. ஹரிதாஸ் மைக் ஆன் பண்ணுங்க. இவங்க பெரிய பைத்தியக்காரங்களா இருக்காங்க. இவங்கிட்ட போனோம்னா அவங்க நம்மள அடிச்சு துவைச்சு. நமஸ்காரம் நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா. ஓவர் ஆக்டிவ் வேண்டாம். டைரக்டர் ஓவர் ஆக்டிவ் வேண்டாம்னு சொல்றாரு. துரத்திட்டு வாங்க. இப்ப ஓடுங்களே துரத்திட்டு வாங்க. ஓடுங்க.
ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே. ஓ ஹரிதாஸ், நித்யானந்தா பிரச்சாரம் போயிட்டு வந்துட்டீங்களா? இன்னைக்கு நிறைய பேரை சந்தித்தோம், நிறைய பேர் சொன்னாங்க, சிலர் கேட்கல. ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு கூட்டத்தில் ஒரு 2 பேர் எங்ககிட்ட ரொம்ப மோசமாக தண்ணி அடிச்சுட்டு தகாத செயல்கள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்கள நித்யானந்த பிரபு வந்து முயற்சி பண்ணாங்க. என்னது, நித்யானந்த பிரபு அடிக்கிறது வந்தாங்களா? யார் அந்த கைவர்கள்? இப்பே கொல்ல போறேன். ஜஹாய் மதாய் அப்படின்ற 2 பேர். கொல்றதுக்காக இந்த அவதாரத்தை எடுக்கல. ஜட உலகத்துல கட்டுண்டு கிடக்கிற வீழ்ந்த ஆத்மாக்களை காப்பாத்துறதுக்காக, உங்களோட கருணையை கொடுக்கறதுக்காக கருணை அவதாரமா எடுத்திருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு உங்களோட கருணையை கட்டாயம் கொடுக்கணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே. இவங்களை கட்டாயம் இன்னைக்கு நம்ம ஹரிநாமத்தை சொல்ல வச்சே ஆகணும். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா தப்பிக்க முடியாது. ஹரியோட நாமத்தை சொன்னீங்கன்னா என்னோட வாழ்க்கை முடிச்சும் நான் உங்களுக்கு அடிமையா இருப்பேன். அதனால கட்டாயம் ஹரியோட நாமத்தை சொல்லி ஆகணும். இன்னைக்கு நாங்க பிறந்ததே குடிக்கிறதுக்கு தான். ஹரிநாமத்தை சொல்லுன்னா எப்படி சொல்லுவேன்? நீங்க ஹரியோட நாமத்தை சொல்றது வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்காத. நீங்க என்னை அடிச்சாலும் பரவாயில்ல. நீங்க அடிச்சதை விட, நீங்க அடிச்ச வழியை விட நீங்க ஹரிநாமத்தை சொல்லலாங்கிற வழிதான் எனக்கு அதிகமா இருக்கு. தயவு செய்து ஹரியோட நாமத்தை சொல்லுங்க. என்ன காரியம் பண்ணிட்ட? சன்னியாசியை போய் அடிச்சிட்டியே மதாய். ஒரு பெரிய பாவம் மதாய், இப்படி பண்ணக்கூடாது. சன்னியாசியம் என் வாழ்க்கையை கெடுக்க வந்துட்டாமே. அவன் எப்ப பாரு ஹரிநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவன் அப்படி அடிக்காம என்ன பண்ணுவேன் நானு? எனக்கு இன்பமே குடிக்கிறதா உனக்கு தெரியுங்களா ஜெகாய்? அதுக்காக இப்படி ஒரு காரியம் பண்ணக்கூடாது மதாய். பாதுகாத்தது ஜகாய் தான். அவருக்கு நிச்சயம் கருணையை கொடுத்தே ஆகணும். என்னது, ஜகாய் உன்னை பாதுகாத்தாரா? ஜகாய் கிருஷ்ண பிரமே வரட்டும். உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நீ பக்தனுக்கு அபராதம் பண்ணிட்ட. உனக்கு கருணை வேணும் அப்படின்னா நித்யானந்தர சரணடை. உனக்கு கருணை வேணும், நித்யானந்த சரணடை. அவர் தான் உன்னை பாதுகாக்க முடியும்.
ஜகாய் மதாய், இன்றிலிருந்து நீங்க இந்த பாவகரமான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு தொடர்ந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டு இருக்கணும். பக்தர்களுக்கு எந்த விதமான அபராதமும் பண்ணாம துளசியை வழிபட்டு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கணும். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரம். ஹரே கிருஷ்ண. ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. श्री चैतन्य महाप्रभु की जय, की जय, प्रेमानंदे. ஓகே, இங்க இன்னைக்கு நித்யானந்த திரையோதசி அப்படின்றதுனால இது பலராம் பிரபு கூட தெரியாது, எல்லாமே சர்ப்ரைஸா இன்னைக்கு. இங்க நித்யானந்த பிரபு தான் வந்து நம்ம ஆதி குருன்னு சொல்லி சொல்றோம். அவர் தான் நம்ம எல்லாருக்கும் சாஸ்திர பலராமரா இருந்து சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறான்னு சொல்லி சொல்றோம். ஸோ குருவுடைய வேலை என்ன தெரியுமா? சிஷ்யர்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிதாய் ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிதாய் ஸ்கூல் அப்படிங்கிறத ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இங்கே வந்து அட்மிஷன் வாங்கியிருக்கீங்க. பல்ராம் கோவிந்த பிரபுலேருந்து ஆரம்பித்து நிறைய பேர் அட்மிஷன் வாங்கியிருக்கீங்க. தீட்சை அப்படின்றது அட்மிஷன் இல்லையா? நிறைய பேர் அட்மிஷன் வாங்கிறதுக்காக காத்துட்ருக்கீங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இனிமேல் இந்த நிதாய் ஸ்கூல்லேருந்து வாரம் என்ன பண்ண போகிறோம்? அட்டண்டன்ஸ் எடுக்க போகிறோம். எல்லாருமே அட்மிஷன் வாங்கினவங்க எல்லாருமே வாரம் இங்கே ஸ்கூலுக்கு ஒரு தடவையாவது வரீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா, நாம் வெறுமனே இங்கே வந்துட்டு தீட்சை வாங்கிட்டு போயிடுறது மட்டும் கிடையாது. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மேலும் நம்ம என்ன பண்ணணும், பக்தியில் விஷயங்களை கற்றுக்கணும், மற்றவங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அதனால இந்த நித்யானந்த திரையோதசிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இனிமேல் ஒவ்வொரு வாரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சண்டே ப்ரோக்ராமில் எல்லாரும் அட்டண்டன்ஸ் எடுக்க போகிறோம். அதான் நம்மளுக்கு 2 இடத்துல சண்டே ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. ஒன்று திருப்பாலையில் நடந்துட்டு இருக்கு, இன்னொன்று தெப்பக்குளத்தில் நடந்துட்டு இருக்கு. அதனால 2 இடத்த நீங்கள் எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் வந்து தெப்பக்குளம் சைடில் இருக்கீங்களோ அவங்க சண்டே ப்ரோக்ராமுக்கு அங்கே போய் அட்டன் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்கீங்களோ கண்டிப்பாக சண்டே ப்ரோக்ராமுக்கு இங்கே வர முயற்சி பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் தீட்சை வாங்கினவங்க, அதே போல் தீட்சை வாங்குறதுக்காக இப்போ ரெடியாக இருக்கீங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுங்க, ஷெல்டர் வாங்கினவங்க எல்லாருமே தயாராக இருங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய வாரங்களில் நம்ம இது பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைக்க போகிறோம். ஸோ அடுத்த வாரம் என்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்க போகுது அப்படின்னா, நாம் எப்படி கீர்த்தனை பாடணும் அப்படின்ட்டு. நம்ம எல்லாரும் கீர்த்தனம் தான் நம்ம முக்கியம் சொல்லி சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் நாம் தினசரி பாடல்கள் பாடுறோம் இல்லையா, அதை எப்படி சரியாக உச்சரிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதனால் இந்த விஷயத்தை யார் கற்றுக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே கோயிலில் பாடுறதுக்கான இந்த வாய்ப்பு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய சின்ன ஸ்கிட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இனிமேல் ஒவ்வொரு சண்டேயும் நம்ம ஃபெஸ்டிவல்ஸாக பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு சண்டே ப்ரோக்ராம்லையும் வந்து எல்லாருமே கலந்துக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த நித்யானந்த பிரபுவுடைய இந்த ஒரு ஸ்பெஷலான நாளில் நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்கிட்டையும் வேண்டிக்கணும். நானும் கிருஷ்ண பக்தியில் எப்படி நீங்கள் பகவானுக்கு சேவை பண்ணுறீங்களோ அதே போல் நானும் சேவை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் எல்லாருமே நித்யானந்த திரையோதசியிலிருந்து அடுத்த ஒரு ஃபெஸ்டிவலுக்காக காத்துட்டு இருப்பாங்க. என்ன ஃபெஸ்டிவல் அடுத்து? கௌரவ பூர்ணிமா இல்லையா? கரெக்டாக 1 மாதம் இருக்குது. இந்த 1 மாதம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய ஹரிநாமம் பண்ணுவாங்க. நீங்கள் நித்யானந்த பிரபு கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறீங்க. என்ன ஆரம்பிக்கிறீங்க? மந்திரத்தை வாங்கிக்கிறீங்க. குரு கிட்ட இருந்து மந்திரத்தை வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்க? நல்லா ஹரிநாமம் பண்ணிகிட்டே இருக்கு. ஹரிநாமம் பண்ணால் கடைசியில் யார் தோன்றுகிறார்? சைத்தன்ய மகாபிரபு தோன்றி நம்மளுக்கு கருணை கொடுக்குறார். ஸோ அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நமக்கு. என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, வீடுகளில் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருடைய வீட்டில் என்ன பண்ணுங்க, இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் அப்படின்னு நிகழ்ச்சியை வச்சுக்கலாம். பக்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டில் கீர்த்தனை பண்ண தயாராக இருக்கும். ஸோ நான் வந்து திரிபங்கா பிரபுகிட்டே பேசுகிறேன். முடிஞ்சால் கௌரவத்தாய் கொண்டு வந்தால் அதுவும் நல்லது தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு வீட்லையும் கௌரங்கரையும் நித்யானந்த பிரபுவையும் கொண்டு வந்து
கீர்த்தனை பண்ண போறோம். எது வரைக்கும்? கௌரவ பூர்ணிமா வரைக்கும் நம்மளால பண்ண முடியாது. நம்ம வந்து எது வரைக்கும் தான் இருக்கோம் இங்க? 15 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே மாயாப்பூர் போயிட்டு வருவோம். அதனால இந்த அடுத்த இன்னையிலிருந்து ஆரம்பிச்சு, இன்னைக்கு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் வீட்டில், ஒரு வீட்டில், நாளைக்கு ஒரு வீட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ப்ரோக்ராம். ஸோ அதனால இந்த கௌரவ பூர்ணிமா வர வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணுங்க, உங்க வீட்டில் நாம சங்கீர்த்தனை யஜ்யத்தை பண்ண முயற்சி பண்ணுங்க. பக்தர்கள் எல்லாருமே தினசரி அதில் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாக நம்ம என்ன பண்ணோம், வீட்டில் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை நடத்தணும். அதனால யாருக்கு விருப்பம் இருக்கோ நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றதுக்கு நாங்க வந்து செஞ்சு கொடுக்க தயாரா இருக்கோம். நீங்க வெறும் உங்களுடைய டீடைல்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், நாங்க வந்து இந்த ப்ரோக்ராமை செஞ்சு கொடுக்குறோம். இது இந்த நித்யானந்த த்ரையோதசிக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். श्री नित्यानंद त्रयोदशी महामहोत्सव की, श्रील प्रभुपाद की, हरे कृष्ण. பாரதி இருக்கும், கீர்த்தனம், அதுக்கப்புறம் கீழே பிரசாதம் இருக்கும். ஹரே கிருஷ்ணா.